السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون وعن الزكاة فاعلون وعهدهم راعون والذين لفروجهم حافظون إلا على أزواجهم ملكت أيمانهم. وقال نبينا عليه الصلاة والسلام: من صمت نجا. ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபியன்கள், தாபியன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு மூமின்களுடைய அடையாளம். மூமின்கள் சொன்னால் யார்? நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள், மௌத்து, சொர்க்கம், நரகம், மறுமை நாள், எழுப்பப்படுவது, கேள்வி கணக்கு கேட்கப்படுவது, இது எல்லாமே ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அம்சங்கள். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுவார். ஆனால் நான் இப்போ ஓதிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சில தன்மைகளை சொல்லுகிறான். மூமினுடைய தன்மையை முதல்ல சொல்லுகிறான். கது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்ப வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னா, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தொழுகின்ற பொழுது உள்ளட்சியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுவாங்க அனில் லவ்வி மாறிலோன். இது மாதிரி ஒரு 6-7 விஷயங்களை அல்லாஹு தஆலா வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுகிறார். அதுல முக்கியமா பார்த்தோம் சொன்னா தொழுகை. இன்றைக்கு தொழுகை என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தொழுதாலும் கூட உள்ளட்சம் இல்லாத தொழுகையைத்தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்வான், அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் காட்டுவதற்காக தொழுகிறார்கள். வயலுல் லில் முஸல்லீன், தொழுகக்கூடியவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுவாதவங்களுக்கு நரகத்தை கொடுத்துட்டாலும் பரவாயில்லை, தொழுகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஏன் நரகத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தொழுகையாக இல்லை என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் ஒரு மனிதன் நாளை மறுமையில கொண்டு வரப்படுவான். 40 ஆண்டுகள் தொழுகிருப்பார், 50 ஆண்டுகள் தொழுகிருப்பார். ஆனா அவருடைய தொழுகையை பழைய துணியை போல சுருட்டி மூஞ்சிலே வீசப்படும். அவன் கேட்பான், யாரெல்லாம் நான் எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தொழுகு இருக்கிறேன், இந்த மாதிரி நீ எனக்காண்டி தொழுவலப்பா, தொழுகையில உள்ளட்சியம் இல்லாம தொழுது இருக்கிற, ஏதோ தக்பீர் கட்டிக்கிற, ஏதோ தொழுதுக்கிற, என்ன தொழுகிறோம், யாருக்கு தொழுகிறோம், எதுக்கு தொழுகிறோன்னு தெரியாம அவனுடைய தொழுகை இருந்திருக்கிறது. ஆகவே இந்த தொழுகையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். இன்னொன்றை அல்லாஹ் சொல்லுவான்,
இந்த தொழுகை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். ஒவ்வொரு நேரமும் 5 கால நேரமும் அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். அவர்கள் தான் உண்மையான மோமின். ரெண்டு வேளை தொழுவது 3 வேளை தொழுவது இல்லை, அல்லது 3 வேளை தொழுவது 4 வேளை தொழுவது இல்லை. இதே போல நாம் இருந்தோம் சொன்னால் மூமினுக்கு அடையாளம் அல்ல, ஏதோ தொழுக அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்முடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார், நல்ல மனிதர் தான். அவர் என்ன செய்வார் சொன்னா எல்லா தொழுகை வீட்டிலே தொழுவார். ஆனா நல்ல ஆரோக்கியமானவர், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மகிரிவு தொழுகைக்கு மட்டும் பள்ளிக்கு வருவார். அவர் சொல்லுவார், ஒரு தொழுகை தொழுதா போதும், எல்லா தொழுகையும் மாதிரி. இந்த டைலாக் சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, அந்த மாதிரி ஒரு டைலாக்கை சொல்லுவார். அப்ப தொழுகை என்று சொன்னால் ஆண்கள் இமாம் ஜமாத்தோடு 5 கால தொழுகைகளை பேணி தொழ வேண்டும். இதுதான் தொழுகை பாதுகாப்பது. முடியல, அது வேறு விஷயம். இருக்கின்றவர்கள் யார் ஃப்ரீயா இருக்கிறோமோ, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ, நம்ம என்ன செய்யணும், முடிந்தவரை பள்ளியில வைந்து 5 கால தொழுகை தொழுக வேண்டும். இது மூமினுடைய அடையாளம் என்று சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மூமினான ஆணோ பெண்ணோ என்ன செய்வாங்க, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதாவது விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. இல்லா அலா அசுவாஜிஹிம், கணவன் மனைவிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ மட்டும்தான் அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல அல்லாஹ் சொல்றான், அனில் லகுவி மோரிலூன். மூமின்களுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னங்க, தேவையில்லாத விஷயத்தை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள். இந்த தொழுகை, அது மாதிரி ஜக்காத்து கொடுக்கிறது, விபச்சாரம் செய்யாம இருக்கிறது, இதிலெல்லாம் எல்லாருமே ஓரளவு பேணிக்கையாக இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த தேவையில்லாத விஷயத்தை செய்யறோம் பாருங்க, இதுல எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவோம் போல. அதான் பயமா இருக்கு. நீங்க நாயை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒண்ணுக்கு போகின்ற பொழுது நின்றுகிட்டே ஒண்ணுக்கு போவார். ஆடு இருக்கிறதே, மாடு இருக்கிறதே, மற்ற எல்லா பிராணிகளும் நின்று கொண்டே ஒண்ணுக்கு போவாங்க. அது மேல பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது போகும். அதே போல ஆடு மாடு இருக்கிற நஜீஸை சாப்பிடாது. அது என்ன, புற்பூண்டுகளைத்தான் சாப்பிடும், கீரையை சாப்பிடும், மாதிரி வேற ஏதாச்சும் இறைகளை சாப்பிடும், கொலையை சாப்பிடும், வேப்பலையை சாப்பிடும், அந்த மாதிரி தான் சாப்பிடும். ஆனா நாய் இருக்கு பாருங்க, அது ஒண்ணுக்கு போனா எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும், காலை தூக்கிட்டு தான் போகும். அதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த பீஷா போது சிறுநீர் என் மேல படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுத்தத்தை அது பேணுகிறது. ஆனா அதே நேரத்துல ஒண்ணுக்கு போயிட்டு கொஞ்ச தூரத்துல பார்த்தா செத்தது கிடைக்க திண்டுபிடும், ஏதாவது ஒரு எலி கிடைக்க அதை திண்டு போடும், ஏதாவது பூனை கிடைக்க அதை திண்டு போடும். அவ பாருங்க, உடலை அது பாதுகாக்கிறது, ஆனால் வாயை பாதுகாக்கவில்லை. உடலை பாதுகாக்கிறது, வயிற்றை பாதுகாக்கவில்லை. இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கு. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், எல்லாம் பண்றோம், வாயை நம்ம பாதுகாக்கிறோமாண்டா, வாயை பெரும்பாலும் யாரும் பாதுகாக்கிறதே இல்லை. இதனால தாங்க எல்லா பிரச்சனையுமே இந்த உலகத்துல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தால் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். ஒன்று வாய், 2வது மர்மஸ்தானம் என்று சொன்னார். மர்மஸ்தானத்தை நீங்க விபச்சாரம் செய்யாம பாதுகாத்து வச்சுட்டீங்க, வாயில தேவையில்லாம விஷயத்தை பேசாம பாதுகாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்று சொன்னாங்க. அதே போல மூமினுடைய இந்த தன்மைகளை சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, உலாயிக்குமுல் மூமினூன ஹக்கா உமுல் வாரிசூனல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மைகளை பேணி பாதுகாத்தான். அன்பானவர்களே, இந்த வாயை திறந்து தேவையில்லாத விஷயத்தை பேசுறதுனால என்ன வருது? முதல்ல பொய் வருகிறது, அப்பொழுது புறம் வருகிறது, ஃபித்னா வருது, வீணான குழப்பம் வருது. சிலவங்க வாயை திறந்துட்டாங்கன்னா மூட மாட்டாங்க. ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம், இதனால என்ன லாபம், இது எவ்வளவு தீமைகளை கொண்டு போய் சேர்க்குகிறது என்பது இன்றைக்கு யாருக்குமே தெரியல. அவருடைய தீமைகள், நாவுடைய தீமைகள் மிக மோசமானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாவை பிடித்து இழுத்து சொல்லுவார்கள், நாவே ஒன்னின் மூலமாகத்தான் தன் மனிதன் அலைகிறான், அழிந்து போகிறான். சொல்லுவார்கள், இதோ இந்த பறவையாக நான் இருந்து விடக் கூடாதா, அழகாக நான் சுற்றி திரிவேனே,
அந்த பூச்சாக நான் இருந்து விடக்கூடாதா, இந்த புழுவாக நான் இருந்து விடக்கூடாதா என்று கவலையோடு சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வாயின் மூலமாக நாம் ஏராளமான பாவங்களை தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சமத்த நஜா, யார் வாயை மூடினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவேதான் வலியுல்லாக்கள் அவுலியாக்கள்லாம் அதிகமா பேச மாட்டாங்க. கேட்டால் மாத்திரம்தான் பதில் சொல்வார்கள். என்னங்க நல்லா இருக்க. ஆனா நம்மள்கிட்ட நீங்க நல்லா இருக்கான்னு ஒரே வார்த்தை கேட்டா போதும், ஒரு சந்தோஷத்துல நல்லா இருக்கிறேன், எங்க நல்லா இருக்கிறேன். ஒரு பக்கம் சுகர் வந்துருச்சு, ஒரு பக்கம் பிபி வந்துருச்சு, நான் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், இந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், எனக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னோட ஒருத்தவங்கலாம் நல்லா போய்கிட்டு இருக்கா, நான் இதை திங்கலான்னு பார்க்குறேன், அல்வா திங்கலாம் பார்த்தா திங்க முடியல, பிரியாணி திங்கலாம் பார்த்தா திங்க முடியல. கேள்வி ஒண்ணு, பதில பாருங்க எத்தனை வருது. எங்க மனுஷன் எதுக்குங்க உழைக்கிறான்? திண்டுட்டு போறதானுங்க, அந்த திங்க முடியுதாங்க? அப்படி ஒரு பஞ்சாயத்து. இவர் சொல்லுவார், உங்களுக்காச்சும் பரவாயில்லைங்க, எனக்கு டாக்டர் கையே வைக்க கூடாதுன்னு இருக்காரு. இவர் ஒரு பேச்சு. என் பொண்டாட்டி பரவாயில்லைங்க, கொஞ்சம் நடமாட்டத்தில் இருக்கு, எனக்கு தான் ரொம்ப முடியல. அவர் சொல்லுவார், அது கால் வலி அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லா நோய் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கேள்விக்கு எத்தனை பதிலை பேசி நம்முடைய வார்த்தைகளை வீணடித்து கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் அல்லாஹ்னு ஒரு திக்ர் செய்யறோமா, சுபஹான் அல்லாஹ்னு சொல்றோமா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோமா, இதெல்லாம் எவ்வளவு நன்மைகள். அல்லாஹ் அக்பர் சொல்றோமா, ஸலவாத்து சொல்றோமா, இதற்கெல்லாம் நம்முடைய நேரங்கள் கழிவதே இல்லை. வீணான பேச்சுகளிலே கலைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. அன்பானவர்களே, நம்முடைய நாவை கொண்டு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமே தவிர நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. எனவே வாழ்க்கையில நம்ம யாரா இருந்தாலும் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான பேச்சை மாத்திரமே பேச வேண்டும். பேசி பேசி என்ன ஆகுண்டா, அது புறமாக மாறிவிடும். நான் நல்லது தானே சொல்றேன், இருக்கிறது தானே சொல்றேன், இவன் இப்படிங்க அவன் அப்படிங்க சொன்னா அது புறம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யார சொல்லா இருக்கிறது தானே நாங்க சொல்றோம், எப்படி புறமாகும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருக்கிறதே சொன்னால் புறம், இல்லாதே சொன்னால் இட்டுக்கட்டு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே கடுமையான தண்டனை வருகிறது புறம் பேசுவதற்கு. நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து, ஒரு மனிதனை பற்றி நீங்கள் பேசினால், அவனுடைய கரியை இறந்ததுக்கு பிறகு கறி அறுத்த எந்த மனுஷனாலும் சாப்பிடுவானாங்க? எவ்வளவுதான் பசியா இருந்தாலும், எவ்வளவுதான் கொடுமையான பசியா இருந்தாலும் அவனால் சாப்பிட முடியாது. அது கருகித்து மூகு, அதை நீங்கள் வெறுப்பீர்களே, அதை விட மிக மோசமானது புறம். ஆகவே அதை நீங்கள் வெறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். என்னால் பசிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அந்த பசியை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். ஒரு வேளை உணவு உண்டார்கள், 2 வேளை உணவு ஒண்ணு முடியாது. வேலைக்கு போனாதான் சாப்பாடு, என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு அழகான உணவுகளை தருகிறான். எந்த உணவை நினைத்தாலும் இன்றைக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வசதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறான். இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு சென்னைக்குள்ள போனாலும் பிரியாணி சாப்பிடலாம், அந்த வாய்ப்பு. போன் பண்ணா பிரியாணி வீட்டுக்கு வர அந்த வாய்ப்பு. எவ்வளவோ வசதிகள். போன வாரம் ஜும்மாவிலே காசாவிலே இருக்கக்கூடிய அந்த இமாம் அவர்கள் குத்துபா ஓதுகிறார்கள். ரொம்ப சுருக்கமான குத்துபா. அவர் என்ன சொல்றாரு, நான் பசியோடு இருக்கிறேன், என்னால் பேச முடியவில்லை. நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், உங்களால் கேட்க முடியாது. ஆகவே உரையை முடித்துக் கொள்கிறேன், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிய குத்துபாவை முடிக்கிறார். பாருங்க, பசி எவ்வளவு கொடுமை. அந்த மக்கள் ஒரு பக்கம் குண்டை போட்டு சாவடிச்சாலும் உணவு இல்லாமல் இன்றைக்கு பல மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவுக்கு போன புதுசுல அத்தைமுத்தாம், நீங்க உணவு அளிங்க மற்றவங்களுக்கு. அஃசு ஸலாம், சலாமை பரப்புங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அன்பானவர்களே, எல்லா வசதிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த நாவை கொண்டு நாம் சொர்க்கம் செல்கிறோமா நரகம் செல்கிறோமா, இதை ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த நாவின் மூலமாகத்தான் எல்லா சண்டையும் ஏற்படுது, எல்லா பிரச்சனையும் ஏற்படுகிறது, எல்லா பாவங்களும் உண்டாகிறது. கெட்டவன் என்று சொல்லுவதும், நல்லவன் என்று சொல்லுவதும், போடா என்று சொல்லுவதும், வாடா என்று சொல்லுவதும், வாங்க என்று சொல்லுவதும், போங்க என்று எல்லாமே இந்த நாவை கொண்டு தானே சொல்லுகிறோம்.
எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பழக்கத்திலே யாரையும் மரியாதை குறைவாக பேசியதே கிடையாது. மனம் புண்படியாகவும் யாரையும் பேசியது கிடையாது ரசூலுல்லாஹ். சின்ன பிள்ளைய பார்த்தாலும் வாங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பெரியாளை பார்த்தாலும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. புன்முறுவல் பூப்பா சிரிப்பாங்க ரசூலுல்லாஹ், யார் வாங்கப்பா. அதே போல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்றவர்களை பற்றி குறையாக என்கிட்ட யாரும் ஒன்று சொல்லிடாதீங்க. நான் எல்லோரையும் என்ன நினைச்சு வச்சிருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு கண்ணியமான இடத்துல வச்சிருக்கிறேன், அப்படி இருந்துட்டு போகட்டும். அவர் கெட்டவரோ நல்லவர் அது வேறு விஷயம். இவர் அப்படி செஞ்சிட்டாரு, இவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், இந்த நாவுடைய தீமை மிக மோசமானது. எனவேதான் அல்லாஹ் மூமினுடைய அடையாளத்திலே இரண்டாவதாக சொல்லுவான், அனில் லகுவி மோரிதூன், தேவையில்லாத விஷயத்திற்கு தவிர்த்திருப்பார்கள். அதே போல பேச்சில் மட்டும் இல்லை, நம்முடைய செயல்பாட்டிலையும் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு திருவிழா நடக்குது, மார்க்கத்துக்கு புறம்பான விஷயம் நடக்குது, மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விஷயம் நடக்குது, அதுலேயும் போய் கலந்துக்கிற கூடாது. எனக்கு நல்ல ஈமான் இருக்குங்க, நான் போய் சாமி கும்பிடுறேன், நான் போய் திருவிழா பார்க்குறேன், இதுவும் கூடாது. எப்படி சொல்லப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டுமோ, செய்யாவிட்டால் குற்றமோ, அதே போல தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்வதும் குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிலவும் நினைச்சுக்கிறாங்க தொழுகாட்டி குற்றம் இல்லை, அதுவும் குற்றம் தான். விபச்சாரம் செய்தாலும் குற்றம், அது தடுக்கப்பட்டது, இது ஏவப்பட்டது. எனவேதான் சொல்லுவாங்க, ஏவப்பட்ட விஷயத்தோடு மனிதன் செய்யல அதுவும் குற்றம், தடுக்கப்பட்டதை செய்கிறான் அதுவும் குற்றம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு மக்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், அது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இன்றைக்கு மறுமை விட்டு, தீனை விட்டு, மார்க்கத்தை விட்டு வெகு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இடத்தில் இஸ்லாமிய ஆடை இருக்கிறது, இஸ்லாமிய தோற்றங்கள் இருக்கிறது, இஸ்லாமிய நடவடிக்கைகள் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ் சொல்வது போல ஈமான் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமானோடு வாழ்வது சிரமம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ என்று ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது. அன்பானவர்களே, ஈமானை விட்டு விலகி போறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு என்னங்க அவசியம் வந்து விட்டது? யாரும் குத்த வர்றானா, யாரும் வெட்ட வர்றானா இல்லையே. அல்லாஹ்வை மனதார நாம் உண்மையாக நம்புகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புகிறோம். எந்த அளவுன்னு சொன்னா, தன்னுடைய சமுதாயத்துக்கு எங்க போறன்னு கூட தெரியாம போய்கிட்டு இருக்கிறாங்க. பல வாலிப பெண்கள் ஆண்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்களோடு விளையாடுவது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. அந்நிய ஆண்களோடு கைகுலுக்கி நிற்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. யாரும் வருத்தப்படக்கூடாது. காலேஜிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை இன்றைக்கு வீடியோ எடுத்து போட்டால் இந்த சமுதாயம் தாங்காது, அந்த அளவுக்கு இருக்கு. வெளியில பார்த்தா அந்த பிள்ளைக்கு நம்ம செய்யற விஷயங்கள் என்ன, ஏம்மா அது வேணுமா, இது வேணுமா, கார்ல போறியா, பைக்கில் போறியா, ஆட்டோவில் போறியா, காலேஜுக்கு போயிட்டு வா. நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கம், புள்ள படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அங்க போய் இது கல்சரி நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆனால் கல்சரி ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் ஆண்களை விட பொம்பளை பிள்ளை மிக மோசமா போயிட்டு. எனவே ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, எந்த அளவுன்னு சொன்னா, உலகத்தை விட்டு ஆகிறதுக்கு போய்கிறதுன்னு சொல்ற மாதிரி நம்ம தீனை விட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமூகம் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் என்ன செய்ய, ஒரு கனவு ஒன்று கண்டார். அந்த கனவில் அவருடைய பற்கள் எல்லாம் விழுந்து விடுகிறது. 32 பல்லும் விழுந்து போய் பொக்கவாயாக இருக்கிறார். உடனே அவர் காலையில் எழுந்து அரசவையிலே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அழைத்து கேட்பார், எப்பா இந்த மாதிரி நான் கனவு கண்ட, எல்லா பல்லும் கொட்டி போச்சு, அதுக்கு என்னப்பா? அவர் உடனே எடுத்து சொன்னார், அரசரே நீங்க சீக்கிரமா மௌத்தா போக போறீங்க. பல்லுலாம் கொட்டி போயிட்டாரு, என்ன அர்த்தம்? மௌத்து உங்களுக்கு வந்துருச்சு. உடனே அரசருக்கு கோபம் வந்துருச்சு. சொன்னாரு, என்னைய வாடா நீ மௌத்தா போறன்னு சொன்ன, தூக்கி ஜெயில போடுறான்ட்டான். அவனும் ஜெயில தூக்கி போட்டாச்சு. உடனே அடுத்த நாள் என்ன செய்யறாரு, சொல்றாரு, வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வாப்பா, நல்ல கனவுக்கு விளக்கம் சொல்றாள் அப்படின்னு அரசர் சொல்லுவார். தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. அவரு கொஞ்சம் அறிவாளி. அவர் என்ன செஞ்சாரு, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்களா என்று கேட்டார். ஆமா, ஒருத்தர் சொன்னாரு, சொல்லிட்டு ஜெயில இருக்கிறாருண்டா. முதல்ல நான் அவரை பார்த்துட்டு தான் அப்புறம் அரசரை பார்ப்பேன்டார்.
கூட்டிகிட்டு போனாங்க. என்னப்பா நீ சொன்ன? எங்க கரெக்டாக தானேங்க சொன்னேன், மூத்தாயிருவார். அது அப்படி சொல்லக்கூடாது, நான் வேற மாதிரி சொல்றேன் பார் அப்படின்னு சொல்லி வந்தார் அரசவைக்கு. வந்த உடனே சொன்னாரு, அரசரை உங்களை மாதிரி யாரும் வருமா? நீங்க ரொம்ப நல்லவர், நல்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நீங்க முதல்ல சொர்க்கம் போக போறீங்கன்றார். அதுவும் இது ஒண்ணுதான், ஆனா வார்த்தை தான் வித்தியாசம். நீங்க மௌத்தா போய் தானே சொர்க்கம் போக முடியும். சொர்க்கம் போனாலும் நரகம் போனாலும் மௌத்து இல்லாம போக முடியாது. மௌத்தானாதான் சொர்க்கம் போக முடியும், நரகம் போக முடியும். அவர் நேரடியா சொல்றாரு மௌத்தாயிருவீங்கன்னு சொல்லி. இவர் என்ன சொன்னாரு, உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் முதல்ல சொர்க்கம் போக போறீங்கன்னு சொன்ன உடனே அரசருக்கு அப்படியே சந்தோஷமாயி போச்சு. ஆஹா, இந்த மாதிரி ஆலையில நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கொண்டு வாயா குதிரையை, நான் ஓட்டிட்டு போற குதிரையை, ரொம்ப அழகான குதிரை, ரொம்ப உயரமான குதிரை, பாதாம் பிஸ்தாலாம் போட்டு வளர்த்து அப்படியே கொழுன்னு வச்சுக்கிறாரு. அந்த குதிரைய அன்பளிப்பா கொடுத்துட்டாரு. கனவுக்கு விளக்கம் சொன்னவர். அவர் ஒரு அப்பாவி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு குடிசை வீடு அங்க இருக்கிறார். இந்த குதிரையை கொண்டே கட்டி வச்சார். அந்த குதிரைக்கு தண்ணியும் கொடுக்கல, கொள்ளும் கொடுக்கல, புல்லும் கொடுக்கல. அந்த குதிரை 3 நாள்ல செத்து போச்சு. செத்து போன ஆள் வந்து பார்த்தான், அரசரே தப்பு வேலை பண்ணிட்டீங்க, யாருக்கு போய் எந்த குதிரையை கொடுத்துக்கிறீங்க? அந்த ஆளே ஒரு அன்னாடை காட்சி, அந்த ஆளு போய் குதிரை கொடுத்தீங்கள, கூட்டிட்டு வாயா அந்த ஆளை, இன்னொரு ஆளை ஜெயில போட வேண்டாம். அரசரு போனாரு, போய் கூப்பிட்டு வந்தாரு. என்னப்பா அந்த குதிரையை சாவடிச்சு விட்ட? நான் சாவடிக்கல அரசரே, உங்க குதிரை சாதாரண குதிரை இல்ல, ஓடியது உலகத்தை விட்டு ஆகிரத்துக்கு சொர்க்கத்துக்கு ஓடி விட்டது என்று சொன்னான் பாருங்க. இன்னொரு குதிரையை கொடுத்தான். வார்த்தையை பத்திங்களாங்க, மனசு புண்படாம சொல்றாண்டாலு. இப்படி தாங்க நம்முடைய பேச்சு இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சமூகம் ஓடுகிறது உலகத்தை விட்டே ஓடி ஆகிரத்துக்கு அந்த குதிரை போனது மாதிரி, அந்த அரசர் சொர்க்கத்துக்கு போன மாதிரி தீனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே எல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக வருகிற விபரீதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் ஓடுகிறான்னு சொன்னா பெரிய பிளான் பண்ணிலாம் ஓடுறது கிடையாது. ஒரே ஒரு கால் போன் பேசுறான், யாரோ ஒருத்தர் பேசுறான், நான் தெரியாம பேசிட்டேன் வச்சிருங்க. உடனே இந்த பிள்ளைக்கு மனசு யாருன்னு தெரியலையே, நீங்க யாருங்க? நான் அங்கேருந்து பேசுறேன், அங்கேருந்து பேசுறேன். நீங்க யாரு? நீங்க எங்க படிக்கிறீங்க? நான் அங்க படிக்கிறேன். நீங்க எங்க வேலை செய்றாங்க? அப்படியே லிங்க் ஆகும். 3 நாளைக்கு இப்படி திரும்ப ஒரு போன், 5 நாளைக்கு ஒரு போன், வாங்கல வெளியே போயிட்டு வருவான். முடிஞ்சு போச்சா? ஒரே ஒரு கால் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் ஈமானை அழித்து விடுகிறது, கற்பை அழித்து விடுகிறது, விபச்சாரம் நடந்து விடுகிறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் என்ன செய்யணும்? குரலை தாழ்த்தி தான் பேச வேண்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், எங்க ஆச்சியார் இருக்காங்களா? இல்லைங்க ஆச்சியார் இல்லைங்க, வெளியே போயிட்டாங்க. அப்படிதான் அமைதியாத்தான் சொல்லணும். ஆச்சியார் வந்துடுவாங்க, போயிடுவாங்க. இப்படி கொலைஞ்சி பேசாதீங்க. வல்லா தஹலான பில் கவுல், அல்லாஹ் சொல்லுவா, நீங்க கொலைஞ்சி பேசுறாதீங்க. இதன் மூலமாக கூட ஒரு பாவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. எனவே இந்த நாவு இருக்கிறது அன்பானவர்களே. பெருமானார் சொன்னார்கள், உங்களை ஒண்ணு அது சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம், இல்லைன்னா நரகத்துக்கு கொண்டு போவோம். எனவே அதை தடுக்க வேண்டும் சொன்னால் தேவையில்லாத விஷயத்தை முதல்ல பேசக்கூடாது. அதே போல தேவையில்லாத விஷயத்தை நான் சாப்பிடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு வீட்டுக்கு போறோம், எல்லாமே வைக்கிறாங்க விருந்துல, கோழி இருக்கு, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, மீன் இருக்கு, பொரிச்சது எல்லாமே இருக்கு, நம்மளுக்கு எல்லா நோய் இருக்கு. அதான ஓசில போட்டு நம்ம எல்லாத்தையும் கட்டிட்டு வந்தோம்னா அவஸ்தைப்படுறது யாரு? நாம் தான் சிரமப்படுவோம், நாம் தான் நோயில் அதிகரிக்கப்படுவோம். நம்ம கட்டுப்பாடு, நமக்கு என்ன தேவை, எது சாப்பிட்டா நமக்கு பிடிக்குமோ அதை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு வந்து விட வேண்டும். இதான் வானில் அவை மோர்குதோன் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவு வைக்கப்பட்டாலும் பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்று சொன்னால் குறை சொல்ல மாட்டாங்க. மாகாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துன் அஹதுன், ஒரு வாட்டி கூட ரசூலுல்லாஹ் இந்த உணவு சரியில்லையே, இது வேணாமே அப்படின்னு சொன்னது கிடையாது. உடும்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும், உடும்பு சாப்பிடுறது மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. யாருக்கு பிடிக்குமோ அவங்க சாப்பிடலாம். ஒரு தடவை நஜ்ரான்ல இருந்து உடும்பு கொண்டு வரப்பட்டு அது பொரிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கெல்லாம் இருந்தாங்க, சாப்பிடுவதற்காக ரசூலுல்லாஹ் அதிலே கையை வைக்கிற பொழுது பெண்கள் சொன்னார்கள், யார சொல்லா அது உடும்பு கறி, லப்பு அப்படின்னா அரபில உடும்புன்னு அர்த்தம். உடும்பு கறின்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் கை எடுத்துட்டாங்க. பக்கத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, எனக்கு பிடிக்கலப்பா, நீங்க சாப்பிடுனா சாப்பிடுங்க. சஹாபாக்கள் பிச்சு வாங்கிட்டாங்க.
எதுக்கு சொல்றேன்னா, எதையுமே நாம் குறை சொல்லிவிடக்கூடாது. ஒரே ஒரு நாவு தான், இதை கொண்டு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், திக்ரும் செய்யலாம், பாவமான காரியத்தையும் செய்யலாம். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த 6 விஷயங்களில மிக முக்கியமாக தேவையில்லாத விஷயத்திலிருந்து, தேவையில்லாத பேச்சிலிருந்து, தேவையில்லாத காரியங்களிலிருந்து, தேவையில்லாத செயல்களிலிருந்து மூமின்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், விளைவிக் கொள்வார்கள் என்ற அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கோபப்பட்டு அபூ ஹுரைரா அவர்களை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏதோ திட்டி விடுகிறார். அதனால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மனசு வருத்தமாகி விடுகிறது. ஏன்னா பிலால் ஒரு அடிமை, ரொம்ப கருப்பா இருப்பார், ரொம்ப அசிங்கமா இருப்பார். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்துல பெரிய அந்தஸ்து கிடைச்சிச்சு அவருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்கசப்புல அபூபக்கர் சித்தீக் சொல்ல மாட்டாங்க, சொல்லிவிட்டார்கள். இது அவருடைய மனசுல வச்சு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அபூபக்கர் என்னைய பத்தி சொல்லிட்டாங்க, திட்டாங்க என்று சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டு அபூபக்கரை கூட்டிட்டு வாங்க. என்ன அபூபக்கர் இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய திட்ட சொல்லுங்க, பிலால்கிட்ட சொல்லி என்னை எவ்வளவு வேணாலும் திட்ட சொல்லுங்க யார சொல்லலாம், அப்பதான் எனக்கு மனசு ஆறுண்டார். பிலால் சொன்ன, நான் அப்படி திட்ட மாட்டேன், நான் மன்னிச்சுக்கிறேன்னு சொன்னார். அப்பதான் சொன்னாங்க, அபூபக்கர் இல்லாத அந்த நாக்கை பிடித்து சொன்னார்களாம், உன்னின் மூலமாக நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம திட்டுறோம், எத்தனை பேரை ஏசுறோம், எத்தனை பேரை இது பண்றோம், புறம் பேசுறோம், புரளி பேசுறோம், அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன்னா சொல்றோமே. இதெல்லாம் எதை கொண்டு சொல்றோம்? நம்முடைய சக்தியை கொண்டு சொல்லவில்லை, நாவை கொண்டு சொல்ல. நாவிற்கு எது வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிடும், அப்புறமா பார்த்துக்கிடுவோம். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு அல்லாஹ்வை பயந்த நிலையில் இருந்து மாறி அல்லாஹ்வை பயப்படாத ஒரு கூட்டமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காத ஒரு கூட்டமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை பயப்படாத ஒரு கூட்டமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாவாகத்தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமா சொல்லி ஆகணும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இஸ்லாமிய சமுதாய பெண்களும் சிறு சிறு குழந்தைகளும் சினிமாவிலே இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கட்சியில சேர்றாங்க, அது வேற விஷயம், அது ஒரு நாளைக்கு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு சினிமா எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சினிமா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தடுக்கப்பட்ட விஷயம். 5-6 வயது குழந்தைகளை பாட வைத்து அதிலே பரிசு வாங்குகிற பொழுது தாயும் தந்தையும் புருக்க அணிந்து கொண்டு மேடையில வாங்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய அசிங்கங்க அது. அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமாகி போச்சு. நான் இவன்ட்ட ஏஆர் ரஹ்மான் பரிசு வாங்கினேன், ஏஆர் ரஹ்மான் பரிசு வாங்கினா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவான் அவன். மியூசிக் என்பது ஹராம், நான் அடிச்சாலும் ஹராம் தான், ஏஆர் ரஹ்மான் அடிச்சாலும் ஹராம் தான், இளையராஜா அடிச்சாலும் ஹராம் தான். முஸ்லீம் அடிக்கிறதுனால ஹலாலாக ஆகாது. என்றைக்கும் வந்தே மாதரம் என்று படித்தான், அல்லாஹ் ஒருவர் என்று சொன்னான், எங்க வேணான்னு சொல்லட்டியும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதை கொண்டு சொர்க்கம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பல ஃபேமிலி தன்னுடைய குழந்தைகளை ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ஸ்கூல்ல சேர்த்து பாட்டை கற்றுக் கொடுக்கிறாங்க, நடனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், டான்ஸை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது அபலமான ஒரு சூழ்நிலை, இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட மாபெரும் கேவலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் பிள்ளைகளுக்கு பாட்டை சொல்லி கொடுக்காதுன்னு சொல்றோம். சினிமா பாட்டை சொல்லவே தேவையில்லை, காதல கேட்டாலும் அது பாட்டு தன்னால படிக்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லது சொல்ற ஓதுனா தெரிய மாட்டேங்குது, குழுவல்லா ஓதுனா தெரிய மாட்டேங்குது, சொல்லி கொடுக்கணும். ஆனால் பாட்டு சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மியூசிக் இருக்கிறதே ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இசையில போயிடாதீங்க, இசையை உங்களை மாற்றிவிடும் என்று சொன்னாங்க. எனவே இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல வருகிற விஷயம். அன்பானவர்கள், நம்முடைய பெண்மணிகளும் நம்முடைய இளம் குழந்தைகளும் சினிமாவை நோக்கி இன்றைக்கு போகக்கூடிய ஒரு கெட்ட ஒரு காலத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இது அவங்களுக்கு ஒரு தப்பா தெரியல. நான் முன்னேறேன், பாட்டு படிச்சு நான் முன்னேற, டான்ஸ் ஆடி, என்ன தப்பு இருக்கு? நான் படிச்சு ஆபீசர் ஆகிற மாதிரி இது போடுறேன், அது வேற விஷயம், இது வேற விஷயம். அது ஹலால், இது ஹராம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே நமது குழந்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இந்த மாதிரி விஷயத்துல தயவு செய்து விட்டுறக்கூடாது. ஸ்கூல்ல ஆண்டு விழா வைக்கும்போது என்ன செய்யறாங்க, முஸ்லீம் பிள்ளைக்கு முருகன் வேஷம் போட்டு விடுறாங்க.
இந்து பிள்ளைக்கு பாய் வேஷம் போட்டு விடுறாங்க, மாற்றி மாற்றி செய்யறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்க கூட வேணாங்க, என் பிள்ளைக்கு வானாங்க. சும்மா வேற ஏதாச்சும் பேச சொல்லுங்க, பயன் பண்ண சொல்லுங்க, நாட்டை பத்தி பேச சொல்லுங்க, வீட்டை பத்தி பேச தப்பு இல்லை. இந்த வேடம் அணிந்து வேலை பிடிச்சிட்டு வர்றது யாருன்னா முஸ்லீம் பையன் வர்றான். இப்ப நீ உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதாங்க, முருகன் ஒண்ணுதான், அல்லாஹ் ஒண்ணுதான், கிறிஸ்டின் ஒண்ணுதான் அப்படின்ட்டு சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு மற்ற மக்கள் வந்துட்டாங்க. அவங்க சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாது, அதை ஆமோதிக்கவும் கூடாது என்பதை மறந்து விடாது. அப்படி சொல்லுவிட்ட சொல்லுங்க, எங்க நீங்க என்னதான் சொன்னாலுங்க அல்லாஹ் தாங்க எங்களுடைய கடவுள். முருகன் நான் கடவுளை ஏத்துக்கிற முடியாது, இயேசுவை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கிற முடியாது, வேற எந்த கடவுளையும் நான் ஏற்றுக்கிற முடியாது, ஏற்றுக்கிற மாட்டோம். அதுதான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. இன்னைக்கு இந்துக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நீங்க ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்குறீங்க, நாங்க சாப்பிடுறோம், குர்பானி கறி கொடுக்குறீங்க சாப்பிடுறோம், எல்லாமே செய்யறோம், ஆனா நாங்க கூடு ஊத்துனா நீங்க குடிக்க மாட்டேங்கிறீங்க கேட்கறான். அல்லாஹ் அல்லாத பேரை கொண்டு எது செஞ்சாலும் நம்ம செய்ய முடியாது, சாப்பிடக்கூடாது. ஆனா செலவு வாங்கி குடிக்கிறாங்க, அது வேற விஷயம். அது அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி குடிக்கிறாங்களான்னு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கூழ் என்பது யாருக்காக சும்மா காய்ச்சி ஊத்துறா தப்பு கிடையாது. இப்ப நம்ம நோம்பு கஞ்சி கொடுக்குறோம், எதுக்கு நோம்பு திறக்கிறாங்க கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் சாமிக்காக வேண்டி அந்த கூலியை காய்ச்சுகிறார்கள், சாமிக்காக வேண்டி ஆட்டை வெட்டுகிறார்கள், சாமிக்காக வேண்டி கோழியை வெட்டுகிறார்கள். அது கூடாது என்று மார்க்க அதில் கடைபிடித்து ஆக வேண்டும் அன்பானவர். எனவே நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய எத்தனையோ வழிகளை குர்ஆன் சொல்லுகிறது. குறிப்பாக இந்த நாவை பாதுகாத்தாலே நம்ம சொர்க்கம் சென்றுடலாம். சின்ன ஒரு அமலை செய்தாலே சொர்க்கம் போயிடலாண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தர்றாங்க. எனவே அப்படிப்பட்ட சின்ன அமலை செய்து கூட நரகத்துக்கு நாம் சென்று விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். எனவே அல்லாஹ் சொன்ன தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, நம்முடைய மானத்தை பாதுகாப்பது, தொழுகை நேமமாக பாதுகாத்து தொழுவது, அதே போல் நமக்கு ஏதாவது அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதை பாதுகாப்பது, நமது நாவை பாதுகாப்பது, தேவையில்லாத விஷயங்களிலே நாம் பேசாமல் முதலில் இருப்பது, தெரியாத விஷயங்களை பேசாமல் இருப்பது, அதை இருந்தாலே நாம் ஒரு பெரிய ஒரு மூமினாக மாறிவிடலாம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த ஆயத்திலும் ஹதீஸிலும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல தன்மை உள்ள மூமின்களாக, கெட்ட விஷயங்களை தவிரக்கூடிய முஸ்லிம்களாக, ஹராமை செய்யாத மூமின்களாக, ஹலாலையே செய்யக்கூடிய மூமின்களாக, என்றென்றும் ஈமானோடு நிலைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்களாக, அதே ஈமானோடு மரணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக, மூமின்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்ம சமுதாய மக்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.